என்னடா இது? இந்த பொண்ணுக்கு காலை காணும். ஏம்மா உன் கால் எங்கம்மா? ஓஹோ, ஆ ரைட்டு. மீண்டும் மீண்டுமா? ஏப்பா அப்படி பண்ணுறீங்க? நான் அந்த ஜேசிபிண்ணா லைட்டாக பின்னாடி தட்டுண்ணா. நம்ம சென்னையில் தான் இருக்குமா, இல்லை வேற எதனா வில்லேஜுக்கு ஒத்துட்டோமா? ஒன்றும் புரியலையே. அனைவருக்கும் காலை வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருகம் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு கேளம்பாக்கம் ட்ராப்பு. நீங்களாண்ணா? ஃபஸ்ட் ஆர்டர் தாங்க பிக்கப் பண்ண வந்தாச்சு. ஓகேண்ணா, இது தாங்க பார்சலு. ஃபஸ்ட் ஆர்டரு போர்ட்டூரில் தான் போட்டாங்க. 470 வந்துச்சு, தூக்கிட்டேன். ஓகேண்ணா, அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வரவடையில் ரேப்பிடில் ஒரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, ஆர்மி வண்டி போகுது. உள்ளே எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஆர்மி ஆஃபீஸர் எல்லாரும். அங்கேயே கிளம்பி போயிட்டுருக்காங்க. எல்லாம் பேக் பண்ணி பேக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம எல்லாம் இங்கே ஜாலியாக இருக்கோம்னா இவங்க தான் காரணம். சொந்த வீட்டை, ஃபேமிலி, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பார்டரில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. சூப்பரில் ஹேண்ட்ஸ் ஆஃப்னா எல்லாத்துக்கும். பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்கண்ணா. ஆஹா, மீண்டும் மீண்டுமா? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏக்கா, உங்கள் வீட்டிலலாம் திட்ட மாட்டாங்களாக்கா? இந்த மாதிரி ஜோடியாக வண்டியில் போகிறது யாருன்னா சொந்தக்காரங்க பார்த்து போய் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? ஜெசிபிண்ணா லைட்டாக அந்த பின்னாடி பாக்கெட் மட்டும் அப்படி லைட்டாக தூக்கி விட்டணும் பின்னாடி. வெறுப்பாக இருக்குதுண்ணா. இந்த கடவுள் இருக்கானே என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரிலாம் போய் நீ பார்க்கணும், பார்த்து நீ கஷ்டப்படணும், அப்போ தான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு போல். நான் பண்ணுறது எனக்கு அந்த மாதிரிலாம் வண்டியில் போகணும் அப்படின்னு ஆசை தான். அதுக்காகவே வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணுங்க, எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ ஃபீலிங்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். சும்மா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். அப்படியே போயிட்டே இருப்பேன், எங்கேயாவது சுற்றிக்கிட்டு. அந்த ஃபீலிங்ஸ்லாம் காணா போயிடும். திடீர்னு இந்த மாதிரி கண்ணு முன்னாடி வந்தால் மட்டும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஞாபகம் வரும். அப்போ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து இருந்துக்குங்க. மற்ற டைமில் வண்டி எடுத்து ரைட் பண்ணிக்கிட்டே இருங்க, சூப்பராக இருக்கும். அதை விட வேற ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கவே கிடைக்காது வாழ்க்கையில். என்னாச்சு? இல்லை வண்டி ஸ்லோ பண்ணுறாங்களே, என்னாச்சு தெரியலையே. ஓ, அந்த வைக்கல விட்டுட்டாரு போல. பார்த்தனா வைக்கல போட்டுக்கிறார் வண்டியில் பாசல். அங்கே பாருங்க முன்னாடி எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இது பின்னாடி மலை இருக்குது, மலையை ஒட்டினா மாதிரியே கட்டிருக்காங்க. அதிக மழை மலை சரிவுலாம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த சேஃப்டியில் எதுவுமே பார்க்காத இப்படி பண்ணிட்டுக்கிறாங்க. வண்டலூர் ஜூக்கிட்டே வந்துட்டோம். ஆர்டரே எதுவும் வரல, ரேப்பிடோவில் போர்ட்டல் ஆர்டர் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது பாருங்க. ஏங்க, நானும் சென்னையில் தான் இருக்கேன். ஒரு நாளும் இந்த வண்டலூர் ஜூ உள்ளே போய் பார்த்ததே இல்லைங்க. ஒரு நாள் போகணும், உள்ளே போய் பார்க்கணும். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள. ஆனால் இங்கே தானே கொடுக்க போகிறேன், கோச்சிக்காதீங்க. இங்கேயே ஸ்டாப் பண்ணுற இறங்கிறீங்களா? ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஒரு மாம்பக்கம் வரையும் போகணுமா? ஆனால் நம்ம இங்கே தான் ஆர்டர் கொடுக்க போகிறோம், அதான் ட்ராப் பண்ணிட்டோம். நானே பேசு மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். அவ்வளோதாங்க, 500 ரூபாவா கொடுத்தாங்க. 470 ரூபா தான் பேமெண்ட்டு. 30 ரூபா அவங்களுக்கு ஃபோன்பே பண்ணிட்டேன். 2வது ஆர்டர் இங்கேருந்து போடுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம், போட்டால் கண்டினியூ பண்ணுறேங்க. 2வது ஆர்டர் தான் போட்டாங்க. ஆனால் இது என்ன வில்லேஜ் மாதிரி இருக்குதுங்க. சென்னையில் இருக்கமா இல்லை எதோ வில்லேஜுக்கு எதனா வந்துட்டோமா தெரியல.
கேளம்பக்கம் சைடில் தான். இது என்ன ஏன்னு தெரியல, நான் பெரிய இது உள்ளே வந்ததே இல்லை. உள்ள ஏதோ காட்டு உள்ள கூப்பிட்டுருக்குதுங்க. பேசஞ்சர் கூப்பிட்டு போன மாதிரி தான். ஏன்னா வேறு ஆட்டோ இங்கே அடிக்கல. ஒரு ½ கிட்ட வெயிட் பண்ணேன், சாப்பிட்டேன், அப்புறம் எதுவுமே ஆட்டோ வரல. சரி அதனால தான் பேசஞ்சர் எடுத்துட்டேன். என்ன இது ரோடு? ஐயோ, இங்கே தான் லொக்கேஷன். இங்கே மேலே ஐயா. உட்காந்துங்களா? போகலாங்களா? அவ்வளோதாங்க. 2வது ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. இவரை போய் ட்ராப் பண்ணிட்டு, தாம்பரம் தான் ட்ராப்பு. போய் ட்ராப் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு கஸ்டமர் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாதிரி காட்டுச்சு, அதனால தான் எடுத்துட்டேன். போய் ட்ராப் பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் எடுப்போங்க. ஏங்க 2வது ஆர்டரு இன்னும் ஒரு விடவே இல்லை. ஆனால் போகிற வழியில் 3வது ஆர்டர் போட்டாங்க. அவர்கிட்ட சொன்னால் எடுத்துகிட்டு வந்தார். நான் சொல்லிட்டு சரிப்பா எடுத்துடுவான்னு சொன்னார். எங்கே புக் பண்ணியிருக்காங்க? இது அம்பத்தூர் போட்டுருச்சு. இதில் உங்கள் நேமு, வண்டி நம்பர். 3வது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சுங்க. மன வரை வெயிட் பண்ணுறாரு. இதுதான் பார்சலு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோன்னா மாரம்பாக்கம் இருக்குல்ல, மாரம்பாக்கத்தில் எடுத்துக்கிட்டு அம்பத்தூர்னு போட்டுருந்துச்சு. சரி ஒரு தாம்பரத்தில் விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் அம்பத்தூர் அப்படி சொல்லிட்டு தான் எடுத்துட்டேன். அதை வெயிட் பண்ண சொன்னேன். சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னார். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு அவரை கூட்டு போய் விட்டுருவோம். விட்டுட்டு 3வது ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான், கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதானே. 2வது ஆர்டர் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா 3வது ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஜாலியாக பேசிகிட்டே வந்தார். கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. நான் கூட சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், நான் 3வது ஆர்டர் எடுத்துக்கிறேன்னு போது ஓகே தேங்க்யூண்ணா, ஆனால் பரவாயில்ல நீ எடுத்துகிட்டு ப்ரோ சொன்னார். ஜாலியாக பேசிகிட்டே வந்தேன். அவ்வளோதாங்க. 3வது ஆர்டர் கிளம்பியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டே இருப்போம். பாட்டில் எங்கேயுமே நிற்க போகிறதுமிங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீவி மறையட்டுமே. ஏக்கா 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 நானே இங்கே 60ல் போகிறேன், நீண்டா என்னை தாண்டி எவ்வளோ ஸ்பீடாக போறியாக்கா? பொறுமையாக போக்கா, ஸ்கூட்டிலாம் அவ்வளோதாங்க போவாதுக்கா. ஏங்க நானும் அங்கேருந்து பார்த்துட்டு வரேன், என்னை ஓவர் டெக் பண்ணி போகிறாங்களே இவங்க. இந்த முன்னாடி போதில்ல அந்த பொண்ணு, சாரி பின்னாடி உட்காந்துருக்கல அந்த பொண்ணு காலை காணுங்க. நானும் என்னடா அந்த பொண்ணு காலை காணுமே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பாருங்களா அந்த பொண்ணு காலத்துக்கு எங்கே போட்டு வருதுன்னு எவ்வளோ ஜம்முன்னு உக்காந்துக்கிட்டேன். ஏம்மா என்னம்மா போம்மா இப்படி இருக்கீங்களாம்மா, எவ்வளோ ஜாலியாக ஹாயாக போகிறாங்க பாருங்க. ஏம்மா அந்த காலை காணுமே, ஒரு வேளை உங்களுக்கு என்ன ஆச்சு தெரியல சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பார்த்தா காலத்துக்கு உங்க ஆள் மேலே கால் போட்டுக்கிறியம்மா. எப்படா ஏங்க இப்போ பாருங்க கால் வந்துடுச்சு. ஓனர கால் எங்கேயோ இருந்துச்சு, இப்போ பாருங்க கால் முன்னாடி வச்சுட்டு வராங்க. இங்கே சிட்டி உள்ள வந்தாச்சுல எல்லாம் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் உஷாராக இருக்கீங்கம்மா. சரி பார்த்து உஷாராக போங்க. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், அந்த மாதிரி வாழணும் வாழ்ந்தான். ஐயா 200 ரூபாய் கேட்டீங்க, இந்தாங்க. சரி போடுங்க. பெட்ரோல் அடித்தாச்சு, கிளம்புவோமா? போய் 3வது ஆர்டர் போய் கொடுத்துட்டு அம்பத்தூர் போனால் நிறைய ஆர்டர் கிடைக்குன்னு சொன்னாங்க. அம்பத்தூர் போய் நிற்போம். வாங்க கிளம்பலாம். ஏய் ஓரமாக போய் படுறா, என்னடா முன்னாடியே வந்து படுத்துருக்க. அவ்வளோ பாருங்க 3வது ஆர்டர் கொடுத்தாச்சு. இவனு என்ன 1008 ரூல்ஸ் போடுறானுங்க. உள்ளே ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரக்கூடாதான்.
ஹெல்மெட்டில் கேமரா இருக்கலாம், எடுத்துகிட்டு இப்போ உள்ளே வெளியே வைக்க முடியாது. நான் சொல்கிறேன், அதெல்லாம் தெரியாது. கம்பெனி ரூல்ஸு உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? நான் அவன் கம்பெனியில் வேலை பார்க்குறனால எனக்கு தேவையில்லாது நாடு கொடுத்துட்டு கிளம்ப போன சொல்லிட்டு சண்டே ஆகிடுச்சு அவ்வளோ நேரம். கதை அந்த கம்பெனி தான் கொடுத்துட்டு நான் பாட்டுன்னு வந்துட்டேன். காசு போட்டு விடா சொல்லிட்டு எதுக்கு அவன்கிட்ட தேவையில்லாத சண்டை போட்டுக்கிட்டே சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். 478 ரூபா. அங்கே அடுத்த ஆட்டில் எதனா போகிறாங்களான்னு பார்ப்போம், கிளம்புவோம். ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. 4வது ஆர்டர் தான் போட்டாங்க. ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணேன், ஆர்டரே வரல. எப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, ரேப்பில் போட்டாங்க. 285 ரூபா. 51 எடுத்துக்கிட்டு கொண்டத்தோடைய ட்ராப். இங்கே தான் பிக்கப்பு. நாலாவது ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. ஹோட்டலில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. 600 ரூபா ஆர்டர் யாரோ எடுத்துட்டாங்க. இதுவாண்ணா? ஓகே, அவ்வளோதாங்க. 5வது ஆர்டர் போட்டாங்க. இதான் கேன் போல் முன்னாடி மாட்டிக்கலாம். அது 4வது ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன்னா வாடகை தாண்டி வந்துட்டேன். பக்கத்தில் வந்தோடனே இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு ஒரு ஆர்டர் போட்டான். 472 ரூபா காட்டுச்சு. அதான் எடுத்துட்டேன். பொருள் கொடுத்துட்டு அப்படியே ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போயிடலாம் சொல்லிட்டு. பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டராக வந்தது. சந்தோஷம். கிளம்பலாமா? ஒரு ஃபஸ்ட்டு போட்டோட்டில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் போயிடலாம். நாங்கள் பறக்கலாம். அவ்வளோதானே. 4வது ஆர்டர் கொடுத்தாச்சு. 5வது ஆர்டர் தான். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் போனோம். ஒரு ஆர்டர் போட்டாங்க ரேப்பிடோவில். ஆனால் அது இந்த பக்கம் போட்டாங்க. இங்கேருந்த அண்ணா நகர் போட்டாங்க. அதையும் எடுத்துக்கலாம் தான். ஆனால் நம்ம இங்கே இந்த பக்கம்லாம் போகிறோம். இங்கேருந்தா இன்னும் 38 கிலோமீட்டர் காட்டுது. சரி வாங்க போவோம். ஆனால் ரிட்டன் அங்கேருந்து ஆர்டர் கிடைக்க மாட்டேறது தான் தவிர்த்து. இங்கே பாருங்க, தலைக்கு எவ்வளோ தில்லை பார்த்தியா? நடு ரோட்டில் வந்து நிற்கிறாரு. யாருன்னா என்னை தொட்டு பாருங்க சொல்லிட்டு. பக்கத்தில் போனாலே முட்டிக்காரா சிறுவே ஒன்றே யாரை வந்து சொல்ல போகிறா. தொட்டு கூட ஒரு அப்பா நீ நின்றுடா சாமி. நீ பாட்டு வந்து எங்களை கீழே விடு வச்சுட்டு நீ பொண்ணு ஜாலியாக ஓடுருவேன். உனக்கே தான் ஆகாது. நாங்கள் தான் மாட்டிட்டு பிடிக்கணும். இங்கே பாரு, இங்கே ஒருத்துவேன். என்னடா நீங்க என்ன தாண்டா பண்ணுறீங்க ரோட்டில்? அப்படியா கார் இருக்குல்ல, அந்த பக்கம் போங்களாண்டா. டக்கா வரையா பார்க்கறாதா? சைடு போட்டு போடுறாதா? ஓகேக்கா, நான் பாவண்ணா. நான் இது கும்பலாக என்னடா பண்ணுறீங்க நடு ரோட்டில்? ஓரமாக போங்கடா. நம்ம பாரு தைரியமா நடு ரோட்டில் அந்த வரான். பஸ்ஸுக்கு வழி விட மாட்டுறான், யாருக்கு வழி விட மாட்டுறான். அதான் பண்ணுறது உங்களை. இங்கே தாங்க ட்ராப் லொக்கேஷன் தான் வந்துட்டேன். சாம்சங் ஷோரூம். சாம்சங் போட்டுக்கேன். இருக்கு போய்க்கா. நான் வண்டியில் உட்காந்து டான்ஸ் ஆடுறாரு. ஓகேண்ணா. வண்டியில் உட்காந்து டான்ஸ் ஆடுறாரு. ஃபோன் பண்ணா வரேன்னு சொன்னாங்க. இவர் தானா? வாண்ணா. இந்தாண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா, அவ்வளோதாங்க. 5வது ஆர்டர் கொடுத்தாச்சு. என்ன ஒன்றுண்ணா, இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு தான் ஆர்டர் வருமா வராதா தெரில. டைம் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ இங்கேருந்து ரிட்டன் ஆர்டர் வராதுன்னா தோணுது. இங்கே இருப்போம் வீட்டுக்கு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. 5 ஆகிடுச்சு. இதுக்கு மேலாம் இங்கேருந்து ஆர்டர் வராதுன்னு நினைக்கிறேன். சரிங்க, எதனா ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன். அங்கேருந்து ஃபோன் ரூபாய் வந்துட்டாங்க. ஆர்டர் எதுவும் போடல. வெறுப்பாயிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் சாமான் பார்த்துருவோமா? ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 1210 ரூபாய்க்கு ஓட்டிருக்கோம். இது கொஞ்சம் பெரிய பெரிய ஆர்டராக இருந்துச்சு. 1210 ப்ளஸ் ரேப்பிடோவில் இன்னைக்கு 2 ஆர்டர் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா
415. 415 ப்ளஸ் டிப்ஸ் மட்டும் எனக்கு ஒரு 30 ரூபாய் கிடச்சிருக்கும். 30 1655 மைனஸ் பெட்ரோல் வந்து 280 ரூபாய் கழிச்சிக்கலாம். 200 தான் பெட்ரோல் அடித்தேன். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதில் வண்டியில் பெட்ரோல் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் லாங் போயிருக்கோம். 280 ரூபாய் மைனஸ் பண்ணிப்போம். 1405 ரூபா ப்ராஃபிட்டுங்க. சரி ஓகேங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.